இந்த உலகத்தில் எல்லோரும் செல்வத்தை தேடுகிறார்கள். பணம், வீடு, கார், புகழ். ஆனால் இவைதானா உண்மையான செல்வம்? ஒரு நாள் உமர் இப்னு அல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் ஒருவர் கேட்டார், யார் உண்மையான செல்வந்தர்? அவர் சொன்னார், அல்லாஹுவை பயந்து மனதில் திருப்தி கொண்டவன்தான் செல்வந்தன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், செல்வம் என்பது அதிகமான பொருட்களால் அல்ல, மனத்தின் திருப்தியால் தான். இன்று பலர் பணக்காரர்கள், ஆனால் அமைதி இல்லை. பல வீடுகள் இருக்கிறது, ஆனால் மனசு வெறுமை. உண்மையான செல்வம் என்ன? தொழுகையில் கிடைக்கும் அமைதி, குர்ஆன் வாசிப்பில் கிடைக்கும் நிம்மதி, ஹலால் வழியில் சம்பாதித்த ஒரு சிறிய வருமானம், குடும்பத்தின் பாசம், அல்லாஹுவின் மகிழ்ச்சி. குர்ஆன் சொல்லுகிறது, அல்லாஹுவை நினைப்பதில்தான் இதயங்கள் அமைதியை அடைகின்றன. சூரா அர்-ராத் 13:28. இந்த உலக செல்வம் ஒரு நாள் நம்மை விட்டு போய்விடும். ஆனால் நம்முடைய நல்ல செயல்கள் நம்முடன் கபருக்குள் வரும். அதனால் கேள், உன் செல்வம் எங்கே? வங்கிக் கணக்கிலா அல்லது உன் நற்பணிகளிலா? இன்று முதலே உண்மையான செல்வத்தை சேமிக்க ஆரம்பி. ஏனெனில் அல்லாஹுவின் முன்னிலையில் பணமல்ல, நம் இதயம்தான் கணக்காகும்.